வெல்கம் டு பிரியா மேக்ஸ். 10th மேக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சாப்டர் வந்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். அதில் எக்ஸாம்பிள் 1.1 நம்ம பார்க்க போகிறோம். இஃப் a is equal to 1, 3, 5, b is equal to 2, 3, then find a into b and b into a. Second question is a into b is equal to b into a, if not why. Third question, show that n of a into b equal to n of b into a equal to n of a into n of b. இந்த 3 கொஷினுக்கும் வந்து நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ என்னென்னா 1, 3, 5, பியோட வேல்யூ 2, 3. நம்மளோட ஃபஸ்ட் கொஷின் வந்து ஃபைண்ட் a into b. ஏவோட வேல்யூ 1, 3, 5, பியோட வேல்யூ 2, 3. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏவில் வந்து 1 எடுத்துக்கணும், பியிலேருந்து 2 பேராக எடுக்கணும். அடுத்து ஒரு நம்பர் எடுத்தால் அதை இன்னொரு இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பரோடையும் நம்ம வந்து மிங்கிள் பண்ணணும். 1, 2, நெக்ஸ்ட்டு 1, 3, நெக்ஸ்ட்டு 3, 2, 3, 3, நெக்ஸ்ட் 5, 2, 5, 3. இதுதான் a இன்ட்டு b. நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா b இன்ட்டு a. b இன்ட்டு a அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா பியை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும், ஏவை பேக்கில் வைக்கணும். இப்போ சேம் அதே மெத்தட் தான். 2 இன்ட்டு 1, 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5. இதுதான் b இன்ட்டு a. இது ஃபஸ்ட்டு கொஷின். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் இஸ் a இன்ட்டு b இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு a இஃப் நாட் ஒய். அப்போ ஏவும் பியும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஃபஸ்ட்டு ஆன்சர்லேருந்தே செகண்டையும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இவங்க a இன்ட்டு பியும் b இன்ட்டு ஏவும் சேமாக இருக்கான்னு கேட்குறாங்க. a இன்ட்டு b என்ன வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு பேர் என்ன இருக்குன்னா 1, 2, செகண்ட் பேர் 1, 3, 3, 2, 3, 3, 5, 2, 5, 3ன்னு இருக்குது. b இன்ட்டு a பாருங்கள் 2, 1, 2, 3, 2, 5, 3, 1. அப்படியே மாற்றி இருக்குது, ஆப்போசிட்டாக சேமாக கிடையாது. ஸோ அப்போ சேமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா a இன்ட்டு b நாட் ஈக்குவல் டு b இன்ட்டு a அப்படின்னு எழுதிக்கணும். எழுதி இது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி போட்டுடணும். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின். அதுலேயே தேர்டு கொஷின், அதுவுமே நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்க a இன்ட்டு பிலையும் b இன்ட்டு ஏவை வச்சே கண்டுபிடிக்கலாம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா n ஆஃப் a இன்ட்டு b ஈக்குவல் டு n ஆஃப் b இன்ட்டு a ஈக்குவல் டு n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b. நம்மளோட n ஆஃப் a இன்ட்டு பிக்கு என்ன பேர்னு பாருங்கள். இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த பேரை கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6. மொத்தம் நமக்கு 6 பேர் இருக்குது. ஸோ n ஆஃப் a இன்ட்டு பிக்கு நேராக 6 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு b இன்ட்டு ஏவுக்கு அதே மாதிரி கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6. சேம் 6 பேர். n ஆஃப் a அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவில் மட்டும் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களோட a பாருங்கள் 1, 2, 3 3 நம்பர் இருக்கும். பிக்கு எத்தனை எலமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2 எலமெண்ட்ஸ் 1, 2. ஸோ இன்ட்டு இருக்கிறனால இன்ட்டு 2 போடுவீங்க. இப்போ 6, 3 2s are 6. ஸோ 3மே ஈக்குவல். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஷின் நமக்கு ஈக்குவல்னு சென்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வர ஆன்சர் ஈக்குவலாக வருது. ஸோ அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதுதான் எக்ஸாம்பிள் 1.1ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் a இன்ட்டு b ஈக்குவல் டு 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 அப்படின்னு பேர் கொடுத்துட்டாங்க. நம்மளை இதில் வந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ மட்டும் தனியாக எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பேர் வந்து a கிராஸ் b கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு a வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். a வேல்யூங்கிறது இந்த பேரில் ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, 3, 3, 5, 5.
ரெண்டு தடவை இருக்குது, அதை ஒன்ஸ் போட்டுக்கணும். அதுதான் வந்து ஏவோட வேல்யூ. ஏவோட வேல்யூ அப்போ 3,5. நெக்ஸ்ட்டு சேம் பியோட வேல்யூ, செகண்டாக இருக்கிறது பியோட வேல்யூ 2, 4, 2, 4. இதுவும் டபுள் டைம்ஸ் இருக்குது, சிங்கிள் டைம் போட்டால் போதும். அப்போ ஏவோட வேல்யூ 3,5, பியோட வேல்யூ 2,4. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு n /1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் பிகின்ஸ் வித் 1. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதுவும் லெஸ் தென் கொடுத்துருக்கறனால அது மிடில் நம்பர் என்னென்ன வரும் 2, 3 அதை மட்டும்தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பி முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிக்கு வந்து டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு லெஸ் தெனுக்கு கீழே பாருங்கள் ஒரு கோடு போட்டிருக்காங்க. இந்த கோடுக்கு பேர் அண்டர்ஸ்கோர். அப்படி இந்த கோடு இருந்ததுன்னா இந்த 0 இதில் மென்ஷன் ஆகணும்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஆரம்பிக்கிறது வந்து 0, 1. அவங்க லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்கறனால நம்ம 1 வரைக்கும் போடணும். நெக்ஸ்ட் சிக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு n /x லெஸ் தென் 3ன்னு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். இங்கே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு அவங்க கொடுக்கல. நேச்சுரல் நம்பர்னாவே நம்ம பிகின்ஸ் வித் 1. ஸோ 3க்குள்ளங்கும் போது நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா 1 and 2. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் அடுத்தது சம்முக்குள்ளேயே போகணும். சம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஆஃப் ஏ இன்ட்டு பி யூனியன் ப்ராக்கெட் ஆஃப் ஏ இன்ட்டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்கெட்டை கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்னென்னா பி யூனியன் சி. ஸோ பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0, 1. யூனியன் சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1, 2. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா 0, யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். அதாவது இருக்கிற எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ 0, 1, 1 2 தடவை இருந்தாலும் ஒன்ஸ் தான் எடுத்துக்கணும் 2. இதுதான் பி யூனியன் சி. இதோட நம்ம என்ன பண்ணிக்கணும் ஏ இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ ஏங்கிறது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 2, 3. பி யூனியன் சிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 0, 1, 2. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுனா 2, 0 இன்ட்டு மேட்ரிக்ஸ்னாவே நான் சொல்லியிருக்கேன் பேரா எழுதணும். 2, 0, 2, 1. நெக்ஸ்ட் 2, 2. சேம் அதே மாதிரி தான் 3, 0, 3, 1, 3, 2. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா எல்ஹெச்எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பக்கம் நெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா ஏ இன்ட்டு பி. ஸோ முதல்ல ப்ராக்கெட் தான் எடுத்துக்கணும். ஏவோட வேல்யூ என்னென்னா 2, 3 இன்ட்டு பியோட வேல்யூ 0, 1. இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணணும். 2, 0, 2, 1. 3, 0, 3, 1. நெக்ஸ்ட்டு அடுத்தது ஏ இன்ட்டு சி. ஸோ ஏவையும் சியும் கம்பைன் பண்ணி எழுதுங்க. ஏவோட வேல்யூ 2, 3, சியோட வேல்யூ 1, 2. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கிராஸ் பண்ணி எழுதுங்க. 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இது ஏ கிராஸ் பி, இது ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். நடுவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூனியன். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னா யூனியன்னா சேர்த்து எழுதணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ரெண்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 2, 0, 2, 1 2 தடவை இருக்கிறனால ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2, 2. நெக்ஸ்ட்டு 3, 0, 3, 1 2 டைம்ஸ் இருக்கிறனால ஒன்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3, 2. இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறீங்க. மேலே ஃபஸ்ட் ஈக்குவேஷனு செகண்ட் ஈக்குவேஷனு கம்பைன் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க எலமெண்ட் இதுலேயும் இருக்கான்னு. ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா 1 and 2 are equal அப்படின்னு எழுதிட்டு உங்களோட கொஷின் எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி எழுதணும்.
1.3லேயே செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா a இன்ட்டு bracket ஆஃப் b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு bracket ஆஃப் a இன்ட்டு b இன்டர்செக்ஷன் a இன்ட்டு c. இதுக்கு பேர் தமிழில் வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே கொஷின் தான் நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் 1.3ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு என்ன பார்த்தோமோ அதே வேல்யூ தான் இதுக்கும். ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ 2,3, பியோட வேல்யூ 0,1, சியோட வேல்யூ 1,2. இதை எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ என்னன்னு பாருங்கள். பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா சேர்ப்புன்னு அர்த்தம், வெட்டுன்னு அர்த்தம். இதில் காமனாக என்ன இருக்கோ ரெண்டுலேயும் அந்த நம்பர் எடுத்துக்கணும். இப்போ இதில் காமனாக என்ன இருக்குன்னா 1. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இதோட ஏவை இன்டூ பண்ணிக்கணும். ஸோ ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி. ஏவோட வேல்யூ என்ன 2,3. பி இன்டர்செக்ஷன் சிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1. ஸோ 2,1 ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது 2,1. அதுக்கப்புறம் 3,1. அவ்வளோதான்.